வணக்கம், நான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, சோம்பு, சீரகம், தேங்காய் ஒரு சில், அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், பூண்டு, 2 தக்காளி, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இதுதான் இன்றைக்கி போட போகிறது இந்த குழம்புல. இவ்வளோ தான் இன்றைக்கி இந்த குழம்புல போட போகிற ரெசிபி இவ்வளோ தான். நான் தேங்காயெலாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். புளி, கருவாட்டு குழம்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா, புளி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, பூண்டு போட்டுக்கலாம். இன்றைக்கி சட்டி கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டேன் போல, அதனால் தெரிய மாட்டேங்குது. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். எப்போவுமே புளிக்குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, புளிக்குழம்பு, எல்லாத்துக்கும் வெண்டைக்காய் குழம்பு எல்லாத்துக்குமே பூண்டு போடணும். பூண்டு போட்டிங்கன்னா தான் அந்த புளிக்குழம்பு வாசனை சூப்பராக வரும். கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக பூண்டு போடணும். இந்த ஒரு பல்லு பூண்டு போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம், பச்சை மிளகாய். நான் சாம்பார் வெங்காயம் காலி ஆயிடுச்சு. சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் சாம்பார் வெங்காயம் கொஞ்சோண்டு, அப்போ பெரிய வெங்காயம் ஒரு 2 போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கம்மியாக போடுறேன் பாருங்கள், ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். தக்காளி வதக்கி வச்சு பாருங்கள், இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காயெலாம் வேகிறதுக்குள்ளே அந்த தக்காளியும் வெந்துடும். அந்த காயை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நம்ம சீரகமும் சோம்பும் அரைச்சிட்டோம், அதனால் நம்ம தாளிக்கு எதுவும் போடலை. நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கருவாடு நம்ம லாஸ்ட்டில் போடணும், ரொம்ப கிண்டாமல் இருக்கணும், ஆனால் உடஞ்சிரும். உப்பு போட்டுட்டோம் நம்ம. ஒரு வதக்கியாச்சு. நம்ம கருவாடு போட்டுக்கலாம். இது அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்ட்டு, அது இந்த மீன், மத்தி மீன், அந்த கருவாடு நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி வறுத்தது கூட. அன்றைக்கி தோல் எடுத்துட்டேன், தோல் எடுக்காமல் வறுக்கணும் போல் இருக்குது. ஒரு வதக்கியாச்சு. ரொம்ப வதக்க வேணாம், கருவாடு உடஞ்சிரும். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய், சோம்பு, சீரகம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இதை ஊற்றிக்கலாம். புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். புளிக்கரைசலை ஊற்றிட்டு தேவையான அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், காயெல்லாம் வேகணும். இந்த டைமில் நீங்கள் காரம், உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட அளவு கரெக்டு.
அவ்வளோதான். இப்போ லைட்டாக மூடி வச்சு, ரொம்ப மூட வேணாம், கொதிச்சு கொட்டிடும். லைட்டாக மூடி வச்சிடும், வேகட்டும். கருவாட்டு குழம்பு திறந்து பார்க்கலாம். சூப்பர், கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ஒருக்க செஞ்சு பாருங்கள். எல்லா கருவாடும் இப்படி தான், குச்சி கருவாடு, வாழை கருவாடு எல்லாமே இப்படி தான் செய்யணும். இந்த குழம்பு எப்படி இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.